மதுக்கடைகளால் தலைமுறைகள் அழிந்துவிடும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே மதிமுக சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு உவரி கடற்பகுதியில் தூண்டில் வளைவை உடனடியாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்றும், இதுவரை பள்ளிகளில் எந்த பாடத்திட்டமும் பின்பற்றப்படவில்லை என்றும், இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். உவரியிலே தூண்டில் வளைவு 48 கோடி ரூபாயிலே திட்டம் வகுக்கப்பட்டது. நிறைவேற்றுங்கள். 1வது வகுப்புக்கும் 6வது வகுப்புக்கும் பாட புத்தகங்கள் அனுமதிக்கலாம் என்றால் அடுத்த ஆண்டுக்கு என்ன பாடங்களை படிப்பதென்று விடுமுறை காலத்திலே அதற்கு முன்பே ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தயாரித்துக் கொண்டு வந்தார்களே. மக்கள் வரிப்பணத்திலே தானே அந்த புத்தகங்கள் அச்சிடப்பட்டன. மாணவர்கள் வாழ்வோட விளையாடுவது, காலத்தால் அழிக்க முடியாத சாதனைகளை படைத்து தந்த காமராஜர் பெயரால் கேட்கிறேன். இந்த போக்கு மிக மிக தவறானது, கண்டனத்துக்குரியது. தலைமுறையை அழித்துவிடும் என்று கருதிய காமராஜர், அண்ணா போன்ற தலைவர்கள் தங்களுடைய காலத்தில் மதுக்கடைகளை கொண்டு வரவில்லை என்றும், ஆனால் அண்ணா இறந்ததுமே மதுக்கடைகளை திறந்தவர் திமுக தலைவர் கருணாநிதி என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். என் காமராஜர் காலத்துல சர்க்காருக்கு நிதி தேவைப்படலையா? அண்ணா காலத்துல நிதி தேவைப்படலையா? ஒரு தலைமுறை அழிந்து விடும் என்று கருதி இந்த வருமானம் கூடாது. கொள்ளிக்கட்டை எடுத்து கூரையை கோர்க்க கூடாது. இந்த நிதி ஒரு சமுதாயத்தை அழித்து விடும். இந்த சாராய பாட்டிலே வருகிற வருமானம், மதுக்கடையிலே வருகிற வருமானம் ஒரு தலைமுறையை அழித்து விடும் என்று கருதினார் காமராஜர், அழித்து விடும் என்று கருதினார் அண்ணா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மதுக்கடைகளை திறந்து விட்டார் கலைஞர் கருணாநிதி. எத்தனையோ கேடுகளில் அதுவும் ஒன்று. இந்த கூட்டத்தில் மதிமுக மாநில துணை செயலாளர் நாசரேத் துரை, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.